எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்பா. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பற்றிய பேச்சானது இப்ப தமிழகத்துல பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. கனிமொழி அவர்கள் கூட ராகுல் காந்தியை டெல்லியில சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேர சந்திப்புக்கு பிறகாக மீண்டும் ஏதேனும் இந்த கூட்டணியில சலசலப்பு ஏற்படுமான்னு பலரும் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? இது வரைக்கும் ஏற்படல. ஏதோ சில பேர் தாவாக்கா பக்கம் போகலான்ற ஒரு ஐடியா ராகுல் காந்திக்கு சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. ராகுல் காந்தி க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர், கரூர் எம்பி ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி, சசிகாந்த் செந்தில் போன்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தாட்டை ஒரு எண்ணத்தை ராகுல் காந்தி மனதில் விதைச்சிருக்காங்க. ஓகே. அதனால அவர் குரல்கள் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருக்கிறது. மேலிடம் கூப்பிட்டு டெல்லியில் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு தமிழ்நாட்டு பிரதிநிதிகளெல்லாம் சந்தித்து இனிமேல் யாரும் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது என்று சொன்ன பிறகும் மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார். கரூர் எம்பி தொடர்ந்து பேசுகிறார். பிரவீன் சக்கரவர்த்தி விசில் அடித்து விட்டது, விசில் எங்கு பார்த்தாலும் தமிழகத்தில் விசில் சத்தம் கேட்கிறது என்று ட்வீட் போடுகிறார். அப்ப ஒரு நெரேட்டிவ் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று சந்தேகம் வருகிறது. ஒரு சைடு ராகுல் காந்தி சொடேங்கர், அவர் தான் மேலிட பிரதிநிதி, தமிழகத்தை பார்க்கக்கூடிய மேலிட பிரதிநிதி. அவரை அழைத்து அவரை அனுப்பி 2 முறை திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எவ்வளவு சீட்டு என்ன என்பதை பற்றி பேச வேண்டும். இதற்கிடையில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குரல் ஒலிக்கிறது. அது டிவிகே பக்கம் போனால் 75 சீட்டுகள் கிடைக்கும் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு திரு விஜய் அவர்களது தந்தை சந்திரசேகர் அவர்கள் 75 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற என்ற மெசேஜை பாஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. இது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு. ஒரு சைடு திமுக கூட்டணியில் தொடர்கிறது என்றுதான் செல்வ பெருந்தகை போன்ற முக்கியமான தலைவர்கள் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் 2வது முறையாக 2 முறை சொடேங்கர் சந்தித்த பின்பு இப்பொழுது கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. ஒரு சைடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு சைடு விஜய் பக்கம் போக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதாவது KC வேணுகோபால் அவர்களுக்கு, ராகுல் காந்தியினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய KC வேணுகோபால் அவர்களுக்கு விஜய் சேர்ந்தால் கேரளாவில் வெற்றி பெறலாம், விஜய் சேர்ந்தால் கர்நாடகாவில் வெற்றி பெறலாம், விஜய் சேர்ந்தால் ஆந்திராவில் வெற்றி பெறலாம், விஜய் சேர்ந்தால் மலேசியாவில் வெற்றி பெறலாம், விஜய் சேர்ந்தால் அமெரிக்காவில் வெற்றி பெறலாம், விஜய் சேர்ந்தால் லண்டனில் வெற்றி பெறலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் இந்தியாவில் மோடியை எதிர்த்து வெற்றி பெற முடியவில்லை. எனவே நம்ம மலேசியாவில் காங்கிரஸை தோற்றுவித்து விஜயின் ஆதரவால் வெற்றி பெற்று விடலாம், அமெரிக்காவில் காங்கிரஸை தோற்றுவித்து விஜயின் ஆதரவால் ட்ரம்பை எதிர்த்து வெற்றி பெற்று விடலாம், லண்டனில் காங்கிரஸை தோற்றுவித்து விஜய் ஆதரவால் வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு கணக்கை இவர்கள் சொல்லியிருப்பார்கள் போல தெரிகிறது. எனவே விஜயுடன் சேர்ந்தால் இத்தனை வாய்ப்புகள் இருக்கும் பொழுது விஜயுடன் போவதற்கு தயாராகத்தான் இந்த மேலிடம் இருப்பதாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் இந்த குரல் இனிமேல் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது என்று சொன்ன பின்பும் தொடர்ந்து ஒலிக்கிறது என்று சொன்னால், ஒன்று மேலிடத்தின் ஆதரவோடு ஒலிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் மேலிடத்தை எதிர்த்து இனிமேல் நம்மளுக்கு எம்பி பதவி கிடைக்காது, தமிழகத்திலிருந்து எம்பி பதவி கண்டிப்பாக திமுக கூட்டணியில் சென்றால் மாணிக் தாகூருக்கும் கரூர் எம்பி ஜோதிமணிக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் கண்டிப்பாக திமுக சீட்டு தராது. எனவே பெட்டர் நம்ம சசிகாந்த் செந்திலுக்கும் சீட்டு தராது. எனவே பெட்டர் நம்ம எல்லாமே தாவேகா பக்கம் போயிட்டோம்னா தாவேகாவுடன் சேர்ந்து ஆட்சியே அமைத்து விடலாம் என்ற ஒரு நப்பாசை கூட இருக்கலாம். எனவே பல்வேறு பெர்முட்டேஷன் காம்பினேஷன்ஸ் காங்கிரஸ் சிந்தித்து கொண்டிருக்கிறதாக தெரிகிறது. காங்கிரஸ் ஒற்றுமையான காங்கிரஸாக வரப்போகிறதா, இல்லை பிளவுபட்ட காங்கிரஸாக போக போகிறதா,
இல்லை ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் தாவேக்காவுடன் செல்ல போகிறதா என்பதை பொறுத்து தான் அமையும். ஏனென்று சொன்னால் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று விஜய் ஒத்துக்கொண்டார். எனக்கு அழுத்தம் இருக்கிறது, ஆமாம் உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டார். அது எப்படிப்பட்ட அழுத்தம் என்பது அவரது செயல்பாடுகளில் தெரிகிறது. என்ன அழுத்தம்? காங்கிரஸை திமுகவிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்ற மேலிட உத்தரவு சிபிஐ மூலமாக விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, காங்கிரஸை பிரித்து விட்டால் கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் காங்கிரஸிலிருந்து தாவேக்காவுக்கு போய்விடும். கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் போய்விட்டால் திமுக தோற்றுவிடும். திமுக அறுதி பெரும்பான்மை பெற முடியாது. திமுக 100க்கு கீழே திமுகவை கொண்டு வந்து விடலாம். கொண்டு வந்து விட்டால் இந்த காங்கிரஸ் சென்று விட்டதன் காரணமாகவே ஏற்கனவே நேற்று 4500 பேரிடம் கருத்து கணிப்பு கேட்டு தினமலரும் பாண்டேயும் 4 கோடி பேர் ஓட்டு போடக்கூடிய தமிழகத்தில் 4500 பேர்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு 22% விஜய்க்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது வலதுசாரி ஊடகங்கள். ஓகே, அப்போ என்ன அப்படின்னா ஆல்ரெடி இவங்க ரொம்ப விஜயை குறைச்சி மதிப்பிடுறாங்க. ஆல்ரெடி அவர் 8% பண்ண 15% போய் 20% ஆகி 26% ஆகி 36% போய் 40% ஆகிட்டார். இன்னும் அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் கழிச்சு பேசினா 50% அவங்க தான் அப்படின்னு சொல்லிடுவான். ஏன்னா இப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஒரு பொய்யான சர்வேயை மக்கள் மத்தியில் திரித்து கொண்டிருக்கிறார்கள் தாவேக்காவினர். அப்போ 50% அவங்க தான் அப்படின்னா மிச்சம் இருக்க 50% தான் திமுக கூட்டணி வாங்கணும் ஓட்டு, ஏடிஎம்கே கூட்டணி வாங்கணும், சீமான் வாங்கணும். புரியுது? அந்த 50% இவங்க பிரிச்சுக்கிட்டா 50% இவர் வாங்கிட்டாருன்னா 234 தொகுதியிலும் ஜெயிச்சிருவார். யாரு? விஜய் ஜெயிச்சிருவார். இப்படின்ற பிம்பம் கிரியேட் பண்ண பிறகு காங்கிரஸுக்காக தவம் கிடக்கிறது டிவிகே. ஒரு சைடு 50% இருக்குன்னு சொல்லி பிம்பம் கிரியேட் பண்றான், ஒரு சைடு காங்கிரஸுக்கு தவம் கிடக்கிறான். காங்கிரஸை கூப்பிடுறதுக்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்னு. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லி 2 வருஷம் ஆன பிறகும் ஒருத்தம் கூட சீந்தலை விஜய. ஏன்னா இது சோதிக்கப்படாத வாக்கு வங்கி. ஓகே, உச்சபட்ச நடிகர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு மாநாடு போடுறாரு. மாநாடு போட என்ன பண்ணுவோம்? 70% தொண்டர்கள் மாநாட்டுக்கு போவானா இல்லையா? நிச்சயமா. விக்கிரவாண்டியில போனான், 1 லட்சம் சீட்டு போட்டிருந்தான், 3 லட்சம் பேர் வந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. 2 மடங்கு கூடவே வச்சுக்கோங்க, 3 லட்சம் பேர். மதுரையில் 1000 ஏக்கர்ல மாநாடு போட்டாங்க, 1.5 லட்சம் சேர் போட்டாங்க, 5 லட்சம் பேர் கூட வந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. அப்ப 70% விஜய் ரசிகர்கள் அந்த மாநாட்டுக்கு சென்றிருந்தால் 5 லட்சம் பேர் தான் போயிருக்கான் இது வரைக்கும். அந்த 5 லட்சம் பேர்ல போகாதவன் கொஞ்சம் பேர், ஒரு 30% போகாமல் இருப்பான், ஊர்ல போக முடியாம வசதி இல்லாத இருந்திருப்பான். மிச்சம் அவங்க அப்பா அம்மா தங்கச்சி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் இருந்திருப்பாங்க. எல்லாம் சேர்த்தா 20 லட்சம் பேர் தான் மொத்தம். 5 × 4 5 லட்சம் பேர் வந்திருக்கான். × 4 போட்டுக்கோங்க, அவனோட சேர்த்து 20 லட்சம் பேர். 4 கோடி பேர்ல 20 லட்சம் பேர் 5% தான் வருது. 5% வாக்கு வங்கி வச்சுக்கிட்டு சீமானையே முந்த முடியாம 4வது இடத்துல நிற்கக்கூடிய விஜய்க்கு 22% வாக்கு வங்கி வாங்கணும்னு சொல்லி பொய்யான பிம்பத்தை தினமலர் கட்டமைக்குது, வலதுசாரி ஊடகங்கள் கட்டமைக்குது, பாண்டே கட்டமைக்கிறார், பிஜேபியினுடைய ஊடகங்கள் கட்டமைக்குதுன்னா காரணம் என்ன? பிஜேபி அமித்ஷா போடக்கூடிய கணக்கு திமுகவை 100 இடங்களுக்கு கீழே கொண்டு வர வேண்டும். அதுல ஏடிஎம்கே 70 இடம் வாங்கினா நீங்க நம்புவீங்க, 68 இடம் ஏற்கனவே வாங்கியிருக்காங்க, 70 இடம் வாங்கினா நீங்க நம்புவீங்க. பிஜேபி என்டிஏ கூட்டணி எல்லாம் சேர்ந்து 30 இடம் வாங்கினாலும் நீங்க நம்புவீங்க. கேட்டா 70 + 30 100 ஆச்சா? விஜய் ஒரு 20 இடம் வாங்கினா நம்புவீங்க. 3 பேர் சேர்ந்தா 120 என்டிஏ கூட்டணி ஆச்சு அமைஞ்சிருமா? இதுதான் அமித்ஷாவுடைய கணக்கு. ஓகே, இதுதான் அமித்ஷாவுடைய கணக்கு. இதற்கு தான் விஜய தனியா நில்லு, காங்கிரஸ் முடிஞ்ச வரைக்கும் காங்கிரஸை இழுத்து சோழிய முடி, காங்கிரஸ் அதோட காலி பண்ணிரு, வெளியே வந்தாச்சுன்னா திரும்பி உள்ள போக முடியாது, அதோட காங்கிரஸ் காலி. ஓகே, நாங்க ஏடிஎம்கே காலி பண்ணிடுவோம், ஏடிஎம்கே இந்த பக்கம் காலி பண்ணிடுவோம், காங்கிரஸை நீ காலி பண்ணிடு, நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா அடுத்து திமுக காலி பண்ணிடலாம். இதுதான் அவங்களுடைய பிளான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதைத்தான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. இது மக்களுக்கு நல்லா தெரியும். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களது
நாடகத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சார், விஜய் அவர்கள் காங்கிரஸுக்கு எதிராக திட்டம் போடுவதை நீங்க ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுனீங்க. ஆனா இப்படி புரிஞ்சுக்கலாமா சார், விஜய் அவர்களை தாண்டி இங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்க தலைவர்களே வந்து திமுக கூட்டணிக்கு எதிராக தான் இருக்கிறாங்க. எஸ்ஐசி சொன்னது போல ஒரு காலத்துல மிக பெரும் தியாகங்களை செஞ்சு அந்த இயக்கம் இப்ப தேஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு ஒரு வலிமை பெறணும்னா, ஒரு பூஸ்டப்பா இருக்கணும்னா டிவிக்கு வர்றது ஒரு ஆப்ஷன்ன்றத காங்கிரஸ் எடுக்கலாமே, அப்படியும் பார்க்கலாம். இப்ப காங்கிரஸ் வலிமையான இயக்கம், காங்கிரஸ் வந்து சுதந்திரத்துக்காக போராடிய இயக்கம். காங்கிரஸ் முதல்வராக ஏத்துக்கிறேன்னு டிவிக்கு சொல்லட்டுமே, எங்களோட வரட்டும். 117 இடம் காங்கிரஸ் கொடுத்துட்றோம், நாங்க 117 இடத்துல நிக்கிறோம். காங்கிரஸ் முதலமைச்சர் கேண்டிடேட்டா, காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலித்த முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஆக்குறோம்னு விஜய் சொல்லட்டும். காங்கிரஸ் தானே பழமையான கட்சி, காங்கிரஸ் தானே சுதந்திர போராட்டத்துக்கான பாடுபட்ட கட்சி. சந்திரசேகர் வந்து பரிந்து பேசுறாருல, காங்கிரஸுக்கு முதல்வர் வேட்பாளர் கொடுங்க, கொடுத்து கூப்பிடுங்க, வருவாங்கல்ல. சசிகாந்த் இந்தில் தலித்து தான், சசிகாந்த் இந்தில் ஐஏஎஸ், சசிகாந்த் இந்தில் முதலமைச்சர் ஆக்குவோம், வரட்டும். விஜய் நான் சப்போர்ட் பண்றேன், நான் இந்த வட்டம் முதலமைச்சர் ஆகல, நான் சசிகாந்த் இந்தில் முதலமைச்சர் ஆக்குறேன் சொல்லட்டும். விஜய் தானே சார் முதலமைச்சர் வேட்பாளர். என்ன சார், அப்புறம் என்ன காங்கிரஸுக்கு நீங்க உங்க பரிந்துரை? அதான் 77 சீட்டு வரைக்கும் வந்து காங்கிரஸ் தானே இப்ப பெரிய கட்சி, அப்ப காங்கிரஸ் தானே நீ சப்போர்ட் பண்ண. தமிழ்நாட்டுல இன்னைக்கு தேஞ்சு இருக்குது அப்படின்னு அவங்க அப்புறம் தேஞ்ச கட்சி எதுக்கு கூப்பிடுற? நீ தேஞ்சு போன கட்சி எதுக்கே கூப்பிடுற? அதான் தேஞ்சு போச்சு இல்ல, தேஞ்சு போன கட்சி நீ எதுக்கு கூப்பிடுற? நீ கொடு அவனுக்கு முதலமைச்சராக்கு. ஓ ஆதவரத்தினால சொன்னா தலித்து முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னானா இல்லையா? அவனை தானே பக்கத்தில் வச்சிருக்க நீ. லாட்ரி சீட் அவன் தானே பணம் செலவழிக்கிறான். சசிகாந்த் இதில் முதலமைச்சர் ஆக்குங்க சொல்லு, நீ நாளைக்கு சொல்லு, பாரு ஓட்டு எப்படி விழுதுன்னு பார்ப்போம். இன்று காங்கிரஸ் திமுக தோளில் வந்து சுமந்து செல்கிறது, அதை வந்து ஒரு சுமையா இருக்கிறதாவும் திமுகவினர் சொல்றதா டிவிக்கு வந்து கோட் பண்றாங்க. அப்ப நீங்க வந்து காங்கிரஸ் சுமங்க. அப்ப திமுக காங்கிரஸ் சுமக்குது, நீங்க காங்கிரஸ் இறக்கி வச்ச திமுக இறக்கி வச்ச காங்கிரஸ நீங்க உங்க தோல்ல தூக்கி வச்சுக்கோங்க, அவங்கள முதலமைச்சர் ஆக்குங்க. அதான் நான் சொல்றேன். சொல்லுங்க, தலித்த முதலமைச்சர் ஆக்குங்க. நீங்க எதுக்கு முதலமைச்சர் ஆகுன்னு சொல்ற? காங்கிரஸ் மேல இவ்வளவு பரிதாபப்படுறீங்கல்ல, காங்கிரஸ் மேல இவ்வளவு பச்சாதாபப்படுறீங்கல்ல. காங்கிரஸ் வந்து ஈழத்தமிழர்களை ஒழிச்ச கட்சி, விடுதலை புலிகளை ஒழிச்ச கட்சி. ஓகே, தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறீங்கல்ல, தமிழ் தேசியத்துக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம்? ஒழிச்ச கட்சியை கூப்பிடுற. அப்ப உனக்கு என்ன தமிழ் தேசியமும் உனக்கு இல்ல. சீமான் பேசுற தமிழ் தேசியமும் திராவிடமும் என் நீர் கண்கள் சொன்ன. உனக்கு திராவிடமும் தெரியல, தமிழ் தேசமும் தெரியல, குடும்ப ஆட்சின்னு சொன்ன. காங்கிரஸ் குடும்ப ஆட்சி, அதுவும் உனக்கு தெரியல. அப்ப நீ என்னையா, நீ எல்லாம் அரசியல் பேசுறியா? நீ என்ன அரசியல் நடத்துற? உன் கொள்கை என்ன? உன் கோட்பாடு என்ன? குடும்ப ஆட்சி எதிர்த்து நடத்துவேன் என்ன? ஊழலுக்கு எதிர்த்து நடப்பேன் என்ன? தமிழ் தேசியத்தை நான் போற்றுவேன்னு சொன்னேன். இந்த மூணுக்கு அகைன்ஸ்டான கட்சி தானே காங்கிரஸ். ஏன் இந்த காங்கிரஸை கூப்பிடுற? வா 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 கிட்னி எடுப்போன்னு கூப்பிட்டது மாதிரி வடிவேல கூப்பிடுவான்ல ஒருத்தன், வா 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 வான்னு சொல்லி, அது மாதிரி இப்போ கூப்பிட்டு இருக்கேன் காங்கிரஸை. சரி, அப்படியாவது கூப்பிட்டாவது காங்கிரஸுக்கு முதலமைச்சர் பதவி தரேன்னு சொல்லு, காங்கிரஸ் வரட்டும். தாவேக்கா தொடர்ந்து அதிகார பகிர்வுல வந்து ஆர்வம் காட்டுறேன். ஆமா, அதிகார பகிர்வு கொடுங்க. அதான் சார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஒருத்தனும் இல்லையே இது வரைக்கும் ஒருத்தனும் இல்லையே. ஆட்சியில் பங்கு கேட்டீங்க, அதிகாரத்தில் பங்கு தருவேன் சொன்னீங்க, இது வரைக்கும் ஒருத்தனும் வரலையே. ஆனா காங்கிரஸ் ஆர்வம் காட்டுறது ஒருவேளை வரலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்ல சார்? எது வரலாம்? காங்கிரஸ் டிவிக்கு பக்கம் வந்துடலாம், அதெல்லாம் வந்துடலாம். இப்ப காங்கிரஸ் சேர்ந்த உடனே 170 சீட்டு ஜெயிச்சிருவாங்க 2 பேரும் சேர்ந்து. காங்கிரஸ் ஒரு 50 சீட்டு ஜெயிக்கும், தாவேக்கா ஒரு 120 சீட்டு ஜெயிக்கும், ஆட்சியில் பங்கு கொடுத்துருவாங்க. அதனால வந்து திமுக இருந்தால் 19 சீட்டு 18 சீட்டு தான் ஜெயிக்க முடியுது. தாவேக்கா போனால் 50 சீட்டு ஜெயிச்சிடலாம்ல, 75 சீட்டு கொடுத்தா 50 சீட்டு ஜெயிச்சிடலாம்ல, அந்த நம்பிக்கை இருக்குல்ல. அப்போனா போய் சேர வேண்டியதானே. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் கட்சி ஆரம்பிக்கலாம், அமெரிக்காவில் கட்சி ஆரம்பிக்கலாம், இந்த வாய்ப்பெல்லாம் இருக்குல்ல. பொதுவா திமுக தான் பெரிய அளவுல பாஜகவை எதிர்க்கும். அதை தாண்டி இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பாஜகவிற்கு எதிராக வந்து குரல் கொடுக்கிறாரு. எங்க கொடுத்துருக்காரு? எனக்கு யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது. என்ன அழுத்தம் கொடுக்க முடியாது? எனக்கு பயமா, என்னெல்லாம் பயமுறுத்த முடியாதுன்னு சொல்றாரு சார். அது பாஜகவை தானே சார்? யார சொல்றாரு பாஜக? என்ன அழுத்தம்? என்ன அழுத்தம் கொடுத்தாங்கன்னா சொல்லணுமா இல்லையா? என்ன அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லணுமா இல்லையா? பொதுவெளியில மக்களுக்கு தெரியும்ல. மக்களுக்கு தெரியும்னா நீ அது கூட பேச உனக்கு தகுதி இல்லைன்னு நீ என்ன பேசுற?
உன் ஜனநாயகன் படத்துக்கு யார் பணம் வாங்கினது? 275 கோடி வாங்கினது யாரு? நீ தானே வாங்கின. தயாரிப்பாளர்கிட்ட நீ வாங்கினியா இல்லை தயாரிப்பாளர்கிட்ட நீ கொடுத்து நடிச்சியா? நீ தானே வாங்கின. அப்போ தயாரிப்பாளர் நீ சிக்கலில் இருக்காரு. அப்போ ஏற்று குரல் கொடுக்கணுமா இல்லையா? ஏன் குரல் கொடுக்கல? ஏன் பேசல? ஏன் உன் டிவிக்கில் ஏன் ஆதவர்ஜுனா நீட்டி முழங்குவான பேச வேண்டியதானே? அவன் புஷி ஆனது பேச வேண்டியதானே? பேச வேண்டியதானே? என்ன பண்ணுறாங்க? டிவிக்கு என்னையே பண்ணுது? உன் படத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதியத்தை குரல் கொடுக்க வக்கில்லாதவன் நீ எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதி குரல் கொடுப்ப? எப்படி உன்னைய நம்புவான் மக்கள்? இருக்கவன்லாம் இழிச்சவனா? படித்தவன்லாம் முட்டாளா? எல்லாரும் தற்கூரி நினைச்சியா? எல்லா பேர்லையும் உனக்கு விசிலடிக்கிறவன்லாம் உன் ரசிகர்கள் மாதிரி எல்லா பேர்லையும் தற்கூரி நினைச்சியா? மற்றவன்லாம் படித்தவன்லாம் முட்டாள் பயில இல்லைங்க. அழுத்தம் எவன் கொடுக்குறானே உனக்கு சொல்ல தெரியல. அழுத்தம் என்ன அழுத்தம் கொடுக்கானே உனக்கு தெரியாது. பேச மாட்டேன். நீ பேசாத நாங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. என்னத மக்கள் பார்த்துட்டு? மக்கள் எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. வேற வேலை இல்லை மக்களுக்கு. வேற வேலை இல்லை. என்ன பார்த்துட்டு இருக்காங்க? ஏன் பேச மாட்டேன் நீ? ஏன் பிஜேபி ஏத்து ஒரு வார்த்தை பேசுனியா? மோடி ஏத்து ஒரு வார்த்தை பேசுனியா? என் படத்தை, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அகைன்ஸ்டா மோடி வேலை பார்க்கிறாரு சொன்னியா? சட்ட போராட்டம் நடத்தி நான் வெல்லுவேன் சொன்னியா? சிபிஐ விசாரணைக்கு போனவொன்னு நீதி வெல்லுன்னு போட்டியா? இப்ப நீதி வெல்லுன்னு போடு. நான் சட்ட போராட்டம் நடத்துறேன், சென்சார் போர்டை மீறி நீதி வெல்லும், என் படம் வெளியே வரும், ஒரு ட்வீட் போடு. எதுவுமே போட மாட்டேன். நீ இப்படியெல்லாம் பேச சொல்லி நாங்கெல்லாம் நம்பணும். உன்னை நாங்கெல்லாம் பேசணும். உனக்கு என்னப்பா அது? எப்படி நீ எதுவும் பேச மாட்ட, வாய் மூடி மௌனியா இருப்ப, அடிமையா இருப்ப. உன்னைய நாங்க தூக்கி வச்சு கொண்டாடணுமா? நீ பெரிய சிங்கம் புலி கரடின்னு. நீ ஒரு ஆமைன்றது தெரிஞ்சு போச்சு. நீ ஒரு அணில்ன்றது தெரிஞ்சு போச்சு. நீ என்ன ஒரு பெரிய வீராதி வீரன், சூராதி சூரன் சொல்லு. என்ன எப்படி மக்கள் எப்படி நம்புவான் உன்னைய? என்ன தலைமை பண்பு கொண்ட இருக்கு? ஒண்ணும் கிடையாது. 1000 விமர்சனங்கள் விஜய் மீது வைத்தாலும் அவருக்கான வாக்கு வங்கி அனைத்து இடங்களிலும் எங்க இருக்கு? எங்க இருக்கு கருத்து கணிப்புகள் விஜய்க்கு? எங்க இருக்கு கருத்து கணிப்பு? எங்க இருக்கு? ஆதவர்ஜுனா குறிப்பிட்டு சொல்றாரு சார், ஒவ்வொரு ரேஷன் கார்டுலயும் ஒரு ஓட்டு நமக்கு இருக்கு. இருக்கு. ஒவ்வொரு ரேஷன் கார்டுலயும் 5 ஓட்டு இருக்கு. எதுக்கு ஒரு ஓட்டு? ஒவ்வொரு ரேஷன் கார்டுலயும் 5 ஓட்டு இருக்கு குறைஞ்சது. எதுக்கு ஒரு ஓட்டு சொல்ற? ஒவ்வொரு வீட்லயும் ஓட்டு இருக்கு. 4 கோடி பேர் ஓட்டு வச்சிருக்கான். 4 கோடி பேர் ஓட்டு உனக்கு தான் போடுவான். சொல்லுப்பா, ஏன்பா எதுக்குப்பா வஞ்சகம் வச்சுட்டு இருக்க? சொல்ல வேண்டியதானே? எல்லார் வீட்லையும் குடியிருக்கேன்னு சொன்னீங்களா? குடியிருக்க விஜய் வந்து அப்படி என்ன மக்களுக்கு செஞ்சுட்ட? குடியிருக்கிற மாதிரி எம்ஜிஆர் ஒவ்வொரு வீட்லையும் குடியிருக்காரு. ஏன்னா எம்ஜிஆர் அவ்வளவு செஞ்சாரு. நீ என்ன செஞ்சிருக்க? டேய், விக்கிரவாண்டியில செத்த 6 பேருக்கு நீ என்னடா பண்ண? மதுரையில செத்த 3 பேருக்கு என்னடா பண்ண? ஸ்ரீலூத்தூர்ல ஒருத்தன் பேனர் கட்டுறேன்னு செத்தானே உன் தொண்டை, அவனுக்கு என்ன பண்ண? பணம் கொடுத்தியா? இல்ல உன் தொண்டர்கள் கல்யாணத்துக்கு போயிருக்கியா? கருமாதிக்கு போயிருக்கியா? எதுக்கு போயிருக்க? நீ எதுக்கு போயிருக்க? நீ என்ன வீட்டுல என்ன ஒவ்வொரு வீட்லயும் குடியிருக்க? ரேஷன் கார்டு ஓட்டு ஒரு ஓட்டுன்ற பெண்களுக்கு என்ன பண்ணிருக்க? நீ நடிச்ச படத்துல இருந்து ஒரு பாட்டாவது உன்னால பாடி வாழ்க்கை கேட்க முடியுதா? அங்கேயும் எம்ஜிஆர் பாட்டை தானே பாடுற. நீ என்ன கருத்தை சொல்லியிருக்க? போதை மருந்து கலாச்சாரம், வன்முறை கலாச்சாரம், துப்பாக்கி கலாச்சாரம், இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளை சித்தரித்த கலாச்சாரம், இத்தனையும் சொல்லி கொடுத்து ரவுடிசத்தை வளர்த்தவன் தானே நீ. உனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த சமுதாயத்தை சீர்திருத்த பாடுபட்டேன்னு சொல்றதுக்கு? என்ன தகுதி இருக்கு? இந்த சமுதாயத்தை என்ன பண்ணிருக்க நீ சொல்லு. சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு சூர்யாவும் கார்த்தியும் சிவகுமாரும் பண்ற மாதிரி ஏதாவது நீ பண்ணிருக்கியா? மாணவர்களை படிக்க வச்சிருக்கியா? உருவாக்கி இருக்கியா? மாணவர்களுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்று ஜாமெட்ரி பாக்ஸும் நோட்டு கொடுத்தா நீ பெரிய ஆளா? நீ உன்னுடைய விளம்பரத்துக்காக, சுய விளம்பரத்துக்காக, உங்க கட்சிக்காக கொடுத்துருக்க. நீ சுனாமி அப்ப எங்க போன? நீ எங்க போன? விவேக் ஓபராய்னு ஒரு நடிகன் வந்தான், தெரியுமா உங்களுக்கு? விவேக் ஓபராய்னு ஒரு நடிகன் பாம்பேல இருந்து வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொண்டு செய்தான், உதவி செய்தான். அப்ப என்ன எங்க போயிருந்த? அப்ப எங்க போயிருந்த நீ? சுனாமி வந்ததா தெரியுமா உனக்கு? எங்க போயிருந்த நீ? கோவிட்ல பாதிக்கப்பட்டு மக்கள் வந்து வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தப்ப எங்க போன நீ? எங்க போன? இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்க வந்திருக்கிய, எங்க போன? எந்த மூஞ்சில வந்து ஓட்டு கேட்கற நீ சொல்லு.
அன்னைக்கு களத்துல இருந்த வெள்ளத்தால பாதிக்கப்படும் போது எங்க போயிருந்த நீ? 2015 வெள்ளம் மக்கள் சென்னையில 4 மாவட்டத்துல எங்க போயிருந்த நீ? எதுக்கும் வரமாட்ட, எந்த இதுக்கு வரமாட்ட. நீ என்ன மக்கள் மத்தியில நீ உனக்கு ஓட்டு இருக்கு, மக்கள்கிட்ட இடம் இருக்குன்னு சொல்ற? யாரை ஏமாத்திட்டு நீ? இதெல்லாம் கேட்கிறவன் கேனப்ப என்ன கேப்பையில நெய் விடின்னு சொல்லுவான் அவனால். அது மாதிரி இருக்கு. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும். தேங்க்யூ.